சாராயத்தை விஷ சாராயத்தை வித்து அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வந்து எங்க அவருக்கு அந்த கடையை வச்சிருந்தாருன்னா, செங்கல்பட்டுலையும் மரக்காணத்திலையும் கிட்டத்தட்ட 25 பேர் நம்ம உயிரிழந்தோம். அதே எத்தனாலுடைய கலப்பான விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சாப்பிட்டு இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இது வந்து திமுக அவருடைய அரசு எந்திரம் செயல்படவில்லை அப்படின்றது தான் நம்முடைய முதல் கட்ட பதிவு. இந்த அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, கள்ளச்சாராய கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். அவர் வந்து அங்கு ஜெயிச்ச எம்பி மலைராஜனுக்கு பேனர் வைக்கிறாரு. யாருமே எங்கேயுமே இப்போ வந்து அரசு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் பேர்களோடு குறிப்பிட்டு சொல்றேன். போலீஸ் மெத்தனமா செயல்பட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? போலீஸ் துறை மந்திரி யாரா இருக்கா? மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் தான் போலீஸ் மந்திரி. அவர் மு க ஸ்டாலின் அவரு சரியா செயல்படலையா? கல்வராயன் மடையில சாராயம் காய்ச்சாம உலகத்துக்கே தெரியும். ஆனா இது விஷச்சாராயம். இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சோம்னாலும் செத்தாங்க. மெத்தனால் கலந்த சாராயமோ விஷச்சாராயமோ கள்ளச்சாராயமோ, சாராயம் குடிச்சானே செத்தான். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நாடு முழுவதுமே ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடியது வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தான். நிறைய உயிரிழப்புகள், அதாவது 100 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா பாதி பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களோட நிலைமையும் கவலைக்கிடம் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல தரப்பட்ட கண்டனங்கள் வந்து தெரிவித்தாலுமே கூட போனவங்க உயிரை எப்படி திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி? இது வந்து திமுக அவருடைய அரசு எந்திரம் செயல்படவில்லை அப்படின்றது தான் நம்முடைய முதல் கட்ட பதிவு. ஏன்னா ஏற்கனவே சூடுபட்டு திருப்பவும் திருந்தாமல் மறுபடியும் நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படின்றதுக்கு இந்த திமுக ஆட்சி மிகப்பெரிய உதாரணம். ஏன் செங்கல்பட்டுலையும் மரக்காணத்திலையும் கிட்டத்தட்ட 25 பேர் நம்ம உயிரிழந்தோம். அதே எத்தனாலுடைய கலப்பான கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்தாங்க. முதலமைச்சர் அவர் நேரடியாக சென்று 10 லட்ச ரூபா கொடுத்து அதை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து 2 வருடங்கள் எந்த ஒரு அரசு செயல்பாடும் செயல்படாமல் கல்வராயம் மலைத்தொடர் ஃபுல்லாக சாராயம் காய்ச்சுறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக செட்டில் ஆகிருக்கு. எல்லாருமே குடிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக அந்த விஷ சாராயத்தை வித்து அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வந்து எங்கே அவருக்கு அந்த கடையை வச்சுருந்தாருன்னா, நீதிமன்ற வளாகத்துக்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டையும் தான் வச்சு அவர் கிட்டத்தட்ட வந்து தன்னோட பிஸ்னஸ் வியாபாரத்தையே அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவல நிலை. ரெண்டாவது வந்து அங்கே கள்ளச்சாரம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கையை பழைய எஸ்பியாக இருந்த ஒரு கோவிந்தராஜ் அப்படின்ற ஒருத்தர் மோகன்ராஜ்ன்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு, ஒரு போலீஸ் அதிகாரி எஸ்பி. அவரை வந்து ப்ரெஷர் பண்ணி அவர் வந்து வேலையே வேணான்னு சொல்லி விடுப்பு கொடுத்து போகிற அளவுக்கு அவர் ப்ரெஷர் பண்ணி போயிட்டார். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து கவன ஈர்ப்பு தீர்ப்பான மாதிரி சட்டசபையில் ஒரு இது கூட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கல்வராயமனில் வந்து நிறைய பேர் கள்ளச்சாராயம் அப்படின்னு கவன ஈர்ப்பு வச்சுருக்காங்க. அதை வந்து கவன ஈர்ப்பு மையம் மாதிரி வச்சாலும் பெரிதளவில் பேசப்படாமல் அது போயிடுச்சு. இது எப்படின்னா, ஒரு அரசு வந்து செயல்படவில்லைன்றதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணம் என்ன, ஒரு போலீஸ்கார் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற பீரியடு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறப்பயே எனக்கு போலீஸ் வேலையே வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிறார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போகிறார் இந்த எஸ்பியாக இருக்கக்கூடிய மோகன்ராஜ். அவர் தான் வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த கனியாமுத்தூர்ன்ற ஊரில் நடந்த அந்த ஸ்கூல் கலவரத்தை அவர் தான் அடக்கினவர். அதனால தான் ஸ்பெஷலாக அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மோகன்ராஜை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அரசு வந்து ஏன் யோசிக்கல, ஒரு போலீஸ் அதிகாரி எதுக்கியா வாலண்டரியாக போகிறாங்க, என்ன விஷயம், அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல போய் தடுத்தா அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலுடைய ஆதரவு பெற்ற ரிஷிவந்தியம்னுடைய எம்எல்ஏ கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார். ரிஷிவந்தி எம்எல்ஏ அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து 2 பேர் அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போலீஸ்க்கு அழுத்தத்தை கொடுத்து அங்கே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, கள்ளச்சாரம் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். அவர் வந்து அங்கே ஜெயிச்ச எம்பி மலைராஜனுக்கு பேனர் வைக்கிறாரு. ஓகே, எவ்வளோ இன்டர்லிங்க் பாருங்க. யாருமே எங்கேயுமே இப்போ வந்து அரசு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் பேர்களோடு குறிப்பிட்டு சொல்கிறேன். திமுகவுடைய எம்எல்ஏ ரிஷிவந்தி எம்எல்ஏ இருக்கக்கூடிய கார்த்திக் அமுதன் அவரும் வந்து அதில் சங்கப்பட்டிருக்காரு. இன்னொரு எம்எல்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த 2 எம்எல்ஏவும் பெரிய ப்ரெஷர் கொடுத்து அங்கே வந்து இந்த விஷயம் வெளியே வராத மாதிரி அங்கே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலும் சப்போர்ட் இருக்குது. இதே ஏவாவேலு அவர்கள் போய் பார்த்துட்டு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் வந்து இங்கே வந்து கோட்டை விட்டுட்டாங்க, போலீஸ் மெத்தனமாக செயல்பட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். போலீஸ் மெத்தனமாக செயல்பட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? போலீஸ் துறை மந்திரி யாரா இருக்கா? மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் தான் போலீஸ் மந்திரி. அவர் மு க ஸ்டாலின் அவர் சரியாக செயல்படலையா? அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இதே கனியாமுத்தூரில் அந்த ஸ்கூலில் அந்த பிரச்சனை வரப்போ ஒரே இடத்துல 5000 பேர் கூடி அந்த ஸ்கூலை சூறாடினாங்க. அங்கே உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிச்சு. நம்ம அன்னைக்கே எச்சரிக்கை கொடுத்தோம். உளவுத்துறைன்னு ஒன்று இல்லை. உளவுத்துறை என்ன வேலை? நாளைக்கு என்ன நடக்குது அதை பார்க்கறது இன்வெஸ்டிகேஷன். நாளைக்கு என்ன நடக்கும்
அரசுக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு இங்கே 1000 பேர் கூடுற மாதிரி இருக்காங்க, நீங்கள் போலீஸ் 10 போலீஸ் தான் போட்டிருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய கணிப்படி பார்த்தா 2000 பேர் 5000 பேர் கூடுற மாதிரி இருக்குது, பெரிய போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் இறக்கி ஆர்டர்ஸை உடனே நீ கன்வீட் பண்ணி உடனே அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணாதான் கலவரம் இருக்கலாம், தடுக்கலான்னு இதை கொடுக்குறதும் உளவுத்துறை வேற. அவன் 5000 பேர் இறங்கி போலீஸ் அப்போ இருந்துச்சுன்னா ஒரு 10 போலீஸ் 20 போலீஸ் 5000 பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவன் ஸ்கூலில் போய் அடித்து தூக்கி துவாசம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவர் கொண்டு வந்து இப்போ நான் பசுமாடு முதல் கொண்டு ஓட்டிட்டு போனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசுமாடு, மேஜை, கணினி, ஸ்கூலோட டேட்டாஸு, பசங்களுடைய மார்க் ஷீட்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக ஆச்சு அந்த டைம். அப்போ உளவுத்துறை தோல்வி. அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இந்த உளவுத்துறை தோல்வியும். கல்வராயன் மடையில் சாராயம் காய்ச்சிட்டான்னு உலகத்துக்கே தெரியும், ஆனால் இது விஷச்சாராயம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சதுனால செத்தாங்க. மெத்தனால் கலந்த சாராயமோ விஷச்சாராயமோ கள்ளச்சாராயமோ, சாராயம் குடிச்சானே செத்தான், அதான கான்செப்ட். சாராயம் குடிக்கக்கூடாதுன்றதான மக்கள் மதுக்கடையை நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க. இந்த சாராயம் கொடுக்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அரசு எந்திரம் எங்கெங்கே தோல்வி அடைச்சுன்னு சொல்லி இந்த டேட்டா சொல்கிறோம் பாருங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா, அந்த கள்ளக்குறிச்சியோடைய எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் ஜவடகர்னு நினைக்கிற அவர் பேர், அவர் வெளியில் வந்து என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா, யாரும் சாராயம் குடிச்செல்லாம் சாவலைங்க, எல்லாம் வந்து இந்த வாந்தி பேந்தியத்துக்கு ஒரு 2-4 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தவொடனே, இந்த கருணாபுரம்ன்ற அந்த ஊரில் ஒரு நபர் இறக்குறார். நல்லா கேட்டுங்க, ஒரு நபர் இறக்குறார். ஒரு நபர் இறத்தோன்னா அந்த கருணாகரன்ற ஊரில் குளித்துக்குற தொழிலாளர்லாம் அந்த இறப்பு போகிறாங்க. நல்லா கேட்டுங்க, இறப்பு வீட்டுக்கு போகிறாங்க. அவர் இறந்ததே எதில் இறந்துருக்காரு? கள்ளச்சாராயம் சாத்து தான் இறந்துருக்காரு. இது அவங்களுக்கே தெரியும், வந்தவங்களுக்கு. இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்களே. இப்போ கிராமத்தில் எப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும், நீ கல்யாண வீடுனாலும் குடிக்கிறானுங்க, இளவு வீடுனாலும் குடிக்கிறானுங்க. இன்னைக்கு அது கலாச்சாரமாக ஆக்கிட்டானுங்க, குடிக்கிறதுக்காகவே எல்லா வீட்டுக்கும் போகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ வேணுன்றப்ப அவர் என்ன பண்ணுற, பேக்கெட் ஃபோன் பண்ணுறாரு. இவரெல்லாம் வந்து டோர் டெலிவரி, யார் கண்ணுக்குடின்ற கோவிஞ்சராய் டோர் டெலிவரி பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாராயம் வேணும்னா அவர் பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு. 60 ரூபா அந்த ஒரு பேக்கெட். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, சில பேர் அதை குடிச்சிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம், இல்லை சாப்பிட்ட உடனே குடிக்கணும், குடித்த உடனே சாப்பிடணுன்னால வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மெத்தனால் கலந்து நீங்கள் விஷச்சாராயத்தை நீங்கள் அருந்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வரையும் தான் உங்களுக்கு வந்து நினைவு இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆட்டத்தை காட்டும். உடனடியாக எஃபெக்டை வந்து நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணல, மெத்தனாலுக்கு எத்தனை நாள் ஒரு முறிவு கொடுப்பாங்க. அது கொடுத்தா ஓரளவு நீங்கள் தப்பிக்கலாம். அதை தப்பிக்கிறதுக்கான ஒரு 50% 70% சான்சஸ் இருக்குது. நீங்கள் நேரமாக உடல் உறுப்பு ஒன்று செயலிழந்துகிட்டே வரும். அது ஏன் செயலிழந்துன்னே உங்களுக்கு தெரியல. அங்கொன்றுமா இங்கொன்றுமா ஒவ்வொருத்தர செத்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல போய் அவங்க அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர செத்துட்டு இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மாதிரி யாரும் சாவலன்னா, இந்த பேங்கிங்காக வீட்டில் வச்சிருக்காங்க பாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டார், ஆட்சித்தலைவரே சொல்லிட்டார், கலெக்டரே சொல்லிட்டாரு, சாராயத்தெல்லாம் யாரும் சாவல, நம்ம சாராயம் சும்மா தானே இருக்கு, நம்ம குடிப்போம்னு சொல்லிட்டு 50% பேர் அப்புறம் தான் குடிச்சிருக்கான். எப்போ நைட்டு வாங்கி வச்சா பாருங்க, இந்த இதெல்லாம் நடந்துட்டு பேங்கிங் வச்சிருப்பாங்களா, நாளைக்கு குடிக்கலாம், இப்போ குடிச்சிக்கலாம், ஊற்றி வச்சுட்டு அப்புறம் குடிக்கலாம், அவன்லாம் குடிச்சு அவனும் நீங்கள் செத்து போய் நீங்கள் 50 உயிர்களே நம்ம இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட 120 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இந்த 120 பேருக்கும் எத்தனை பேருக்கு கல்லீரல் போகும், எத்தனை பேர் கணையம் போகும், எத்தனை பேருக்கு வந்து பார்வை போகும்னு தெரியல. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நிவாரணம் அளிச்சிருக்காரு, எல்லாரும் 10 லட்சம் கொடுக்குறேன்றாரு. இப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவனுக்கு வெறும் 50,000ன்றாரு. கண்ணு போனவனுக்கு 50,000 வச்சு என்ன பண்ணுவான்? கல்லீரல் போனவன் 50,000 வச்சு என்ன பண்ணுவான்? கணையம் போனவன் 50,000 வச்சு என்ன பண்ணுவான்? அவங்களாம் யாருன்னா தன் குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தை சுமக்கிற கூலி தொழிலாளிகளுங்க. அவங்க தாங்க அந்த குடும்பத்துக்கு ஆணி வேறு. அவன் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளி தான் எல்லாருமே. அந்த ஆணி வேறா இருக்கிற அவனுக்கு வந்து உடல் உபாதைகளுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சாராயம் கொஞ்சம் மது குடிக்கணும், அப்பதான் நம்ம உடம்பு செட் ஆகும், மறுநாள் வேலைக்கு போக முடியும், உடல் வலி இருக்கும்ல, கண்டிப்பா, ரைட்டா? அப்ப இந்த அரசாங்கம் எங்கெங்க தவறு பண்ணுது, அதே அந்த இடத்துல டாஸ்மாக், இந்த கருணாபுரம்ன்ற அந்த ஊர்லயே டாஸ்மாக் கடையை இப்பதான் மூடினாங்க. 500 கடைகள் மூடினாங்கல்ல, மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அதுல மூடிட்டாங்க. அப்ப கடையை மூடினவனா அவனுக்கு சரக்கு இல்லை, இது ஒரு காரணம். 2வது காரணம், அவங்க எல்லாம் கூலி தொழிலாளி. இன்னைக்கு நீங்க ஒரு கோட்டர் வாங்கினாலும் 250 ரூபாய் நினைக்கிற ஒரு கோட்டர் 200 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்மியா கிடைக்கும். அப்ப வந்து ஒரு 200, அவங்க சம்பாதிக்கிறதே 300 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப 200 ரூபாய்க்கு ஒரு மது வாங்கி அருந்தி மிச்சத்தை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறப்ப அவன் வந்து மலிவு விலை மதுவை நோக்கி நகர்றான். இதுக்கு யார் கொண்டு வரது காரணம்? அரசாங்கம். நம்ம என்ன சொல்றோம் அரசாங்கத்துக்கு, யாருமே குடிக்க முடியாது. எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலைஜி தெளிவாக ஒருத்தர் சொன்னார், குடிப்பழக்கத்தை உடனடியாக நிப்பாட்ட முடியாது. இது ப்ராக்டிக்கலாக பேசணும். அப்போ உடனே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறுத்தலாம். எப்படி நிறுத்தலாம்? கல் இறக்குமதி பண்ணுங்க. இன்னைக்கு பூர்ண மதுவிலக்கு பிஜேபி ஆளுகிற 2 மாநிலத்தில் இருக்கு. குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு இருக்கு, பீகாரில் இருக்கு.
நம்மளை கூட்டணியோட நிதிஷ்குமார் தான் அங்கே ஆள்றாரு. அங்கே கல் விற்பனை இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் கல் விற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தினா அந்த மதுவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அது இந்த அரசு செய்ய பார்க்கல. இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி கல் விற்பனைக்கு இங்கே தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 50 பேர் செத்ததுக்கான டேட்டா சொல்கிறேன். எங்கெங்கே நம்ம அந்த அரசாங்கம் வந்து செயலற்று போயிருக்கிறது, எங்கெங்கே அங்கே உள்ளூர் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், உள்ளூர் இருக்க ஊராட்சி, நகர்ப்புற ஊராட்சி, ஊரக ஊராட்சி தலைவர்கள் அவங்களாம் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் அங்கே விற்க முடியுமா? இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எலெக்ஷன் முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஏதோ ஒரு ஊரில் இரவு தங்கணும், ஒரு அறிக்கை கொடுக்குற இரவு தங்கணும், நீங்கள் போய் ஹோல்டே தங்கணும். அது கூட நாங்களாம் கேட்டோம், எதுங்க மாவட்ட ஆட்சியர் தரணும், எம்எல்ஏ என்ன பண்ணுகிறாரு, போய் அவர் தங்க சொல்லுங்கள். சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி. ஒரு மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் 6 வார்டு வருது, இப்போ மொத்தம் 12 வார்டு வரும்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றில் 12 வார்டில் ஒரு நாளைக்கு ஒரு வார்டு தங்க சொல்லணும் கூட கேள்வி கேட்டோம். சரி, இந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாதிரி போய் தங்கினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ வந்து சாராயில அவங்க சாவலை, வாந்தி பேல் தான் செத்தான்னு சொல்லி இப்போ சொன்னார் பாருங்க மாவட்ட ஆட்சியர். அவர் இன்கேஸ் அந்த கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் அவர் தங்கியிருந்தாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாய்மார் இருந்துச்சு சொல்லியிருப்பாங்களா இல்லையா, ஐயா தொடர்ந்து சாராயம் காய்ச்சுறாங்க, நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டேன்றாங்க. அதையும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆட்சியர் முன்னாடி சொல்லியிருந்தா கூட இந்த சொல்லுவாங்களா இல்லையா, யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களே. சொன்னோன்னா இவர் நோட்டு போடுவார்ல, சார் இந்த இடத்துல தொடர்ந்து சாராயம் காய்ச்சுறாங்க, இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் அது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குங்க. மது ஆய்வு, அதாவது மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு போலீஸ் இருக்கிறாங்க. அவங்க வேலையை வந்து எங்கெங்கே சாராயம் காய்ச்சுறாங்களோ, எங்கெங்கே மது வந்து சட்டப்பூர்வமாக விற்கப்படுகிறதோ அதை ரைடு பண்ணி அதை வந்து பறிமுதல் பண்ணி அவங்கள வந்து ஜெயிலுக்கு கொண்டு போகிறதோ அவங்க வேலை. அப்போ இந்த மது ஆயுத தீர்வுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் ஸ்பாட்டுக்கே போகல, இப்போ வரையும் போகல. அவரை பதவி விலக சொல்லி எங்கள் மாநில தலைவர் கேட்குறாரு, இன்னைக்கு வரையும் ஸ்பாட்டுக்கு போகல. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிறவன் பண்ண தப்புனால தான் அங்கே செத்து போட்டான், 50 பேர் செத்து போயிட்டா. நீங்கள் முதல்ல நீங்கள் தானே போகணும். மாண்புக்கு முதலமைச்சர் போகாமல் உதயநிதிக்கு அனுப்பாதுன்னா கல்யாணம் விடாது, எனக்கு பேர் நீ போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர்னால சட்டமன்ற கூட்டனால தள்ளி வைங்க, என்ன ஆகிட போகுது, உலகம் அழிஞ்சிருமா? 50 பேர் கத்திக்கினுக்கிறான், 150 பேர் சாக கிடக்குறான். அங்கே போய் ஆறுதல் சொல்லாமல் 10 லட்ச ரூபா குடிச்சிட்டு இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து 40 இடத்துல வென்றெடுத்தோன்னு சொல்லி வெற்றி கல்யாணத்தில் ஈடுபடுறது எவ்வளோ பெரிய அவலம். எல்லா அமைச்சர்களும் போயிட்டு அவருக்கு சால்வ போடுறாங்க மாண்பு முதலமைச்சருக்கு. ஏன்னா நீங்கள் 40 இடத்த வென்றெடுத்தீங்க, ஆனால் 40 இடத்த வென்றெடுத்து அங்கே 50 உயிர் போயிடுச்சே, 50 உயிர் போயிடுச்சே. அப்போ இந்த ரிஷிவந்த் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கிட்டும் மற்ற எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லோருக்கும் தெரிஞ்சுதான் அங்கு விஷச்சாராயம் விற்கப்படுகிறது. இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக விற்கப்படுகிறது. காலங்காலமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, எத்தனால் எங்கே வந்துச்சு, பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி காலையில் பேப்பரில் விட எத்தனால் வந்து வானகரத்துலேருந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வாங்கிட்டு போய் ஏற்கனவே செங்கல்பட்டுலையும் மரக்காணத்துலையும் அதிகமாக கலந்து செத்த மாதிரி அதில் மிச்சம் இருந்த எத்தனால கொண்டு போய் அவங்க இதில் விற்றுருக்கானா எங்கே கள்ளக்குறிச்சியில். எவ்வளோ அவலம் பாருங்க. போன வாட்டியே அவனை பிடிச்சி உள்ள பொருள் உலுக்கியிருந்தானா அந்த எத்தனால் வந்து பறிமுதல் பண்ணி எத்தனை லிட்டர் எத்தனால் வாங்கிட்டு வந்த 50 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன், எத்தனை விற்றுருக்க, 20 லிட்டர் விற்றுருங்க, மிச்சம் எத்தனை இருக்கும், 30 லிட்டருக்கு அதை எடுத்துட்டு வந்துட்டு கண் உடனே கொளுத்தி அழிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அப்போ அந்த எத்தனால் விற்பனையும் இவங்க தடுக்கலை. அதன் மூலம் விஷச்சாராயத்தை ஊற்றி ஒருத்தன் குடிக்கிறப்ப என்னையா சப்புன்றிருக்க போதையாளுன்னா அவன் சரி போதையாருன்னு சொல்லி கலத்து விட்றான். அது சர்ற மூளையில் ஏறி உடனடியாக அதோட உடல் உறுப்புகளோட ஒவ்வொன்றும் செயலிழந்து சாகுறாங்க. எந்த அடிப்படை தெரியாமல் இந்த அரசாங்கத்தினுடைய வக்கற்ற திறனால் இறந்த அந்த 50 உயிர்கள், இந்த 50 உயிர்களை இன்றைக்கு வந்து அந்த குடும்பத்தை யார் காப்பாற்ற போறா தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க, 10 லட்சம் கொடுக்குறேன், மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன், 5 லட்ச ரூபா வைப்பு நிதி போடுறேன், எல்லாம் சரி, உயிர் வருமா? ஒரு அம்மா அப்பாவை இழந்த கிட்டத்தட்ட இது ஒரு சுனாமி மாதிரி தாங்க நான் சொல்றேன். பெண்கள் கூட நிறைய பேர் இறந்திருக்காங்க. சுனாமி மாதிரி தாங்க இதுவும். சுனாமியில வந்து அம்மா அப்பா இல்லாம எத்தனை குழந்தைங்க இருந்துச்சு, அரசாங்கமே தத்தெடுத்து. இப்ப கூட சுகாதாரத்துறையுடைய செயலர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் தத்தெடுத்தார் அந்த டைம்ல. அந்த மாதிரி தாங்க இதுவும். நாங்கள் வந்து எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, அப்பா அம்மாவை கொடுக்க முடியுமாங்க? நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து அறிவு கொடுங்க, காலேஜ் படிக்கிற ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் தரேன்றீங்க, சந்தோஷம் வரவேற்கிறோம். மாதம் 5000 ரூபா தரேன் வரவேற்கிறோம், 5 லட்ச ரூபா வைப்பு நிதி போடுறோன்றங்க வரவேற்கிறோம், 10 லட்ச ரூபா கொடுக்குறோன்றீங்க வரவேற்கிறோம். அவங்க அப்பா அம்மா திருப்பி கிடைப்பாங்களா? அந்த குழந்தையோட தாய் தந்தையார் திருப்பி கிடைக்க முடியுமா? இது எவ்வளோ பெரிய இது வந்து நல்லதுங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல். திமுகவுடைய அமைச்சர்கள் அந்த ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தருடைய சாபம். இது சாபமே சொல்றேன். திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், திமுக ஆளுகிற மாண்பு முதலமைச்சராகட்டும், துணை எல்லார் மேலேயும் சாபம் அந்த மக்கள் இடுவாங்க. இருக்கா என்ன பண்ணுவாங்க? முத்துசாமி அவர்கள் வந்து மது ஆதித்துறை அமைச்சராக இருக்காரு. நாங்கள் வந்து சின்ன டெட்ரா பாட்டில் கொண்டு வர போகிறோம், டாஸ்மார்க்கில் டெட்ரா பாட்டில் கொண்டு வந்தால் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்போம், அதுக்கான ஆய்வு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னார். சரி, அதை கொண்டு வந்தால் தொலைங்கடா. ஏன்னா இவன் வந்து மலிவு விலை மது இல்லைன்னு தான் டாஸ்மார்க் விட்டு வெளியே போகிறான்.
ஏற்கனவே டாஸ்மார்க் மூலம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது? 45,000 கோடி கிடைக்குது வித்து கலால் வரியோட. இன்னைக்கு மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தில் ராமதாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கலால் வரியுடன் டாஸ்மார்க்ல ஒரு வியாபாரம் நடக்கிறது, கலால் வரி இல்லாமல் ஒரு வியாபாரம் நடக்கிறது, கள்ளச்சாராயம் மூலம் வியாபாரம் நடக்குது. எவ்வளவு மது எவ்வளவு பாட்டு வெல்கம். கலால் வரி கட்டி நீங்க நார்மலா ஒரு டாஸ்மார்க்ல போய் பில்லு கட்டு வாங்குறீங்க பாருங்க, அது ஒரு வியாபாரம். வித்து பில்லு. கலால் வரி கட்டாமல் பிளாக்ல ஓட்டுறான் பாருங்க, அதுல ஒரு வியாபாரம் நடக்குது. விசச்சாராயம் 3 விதமான மது வியாபாரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த கேள்வி வைக்கிறாங்களா? அப்ப இந்த டெட்ரா பாட்டில் கேட்டோம், அதுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லி விளையிட்டாங்க. அப்புறம் வந்து சூப்பர்வைசருக்குலாம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு முத்துசாமி அவர்கள். என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யாருன்னா ஒரு 18 வயது 20 வயதுக்குள்ள பையன் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் கடைக்கு குடிக்க வந்தானா அவரை நீங்க வந்து கூப்பிட்டு அறிவுரை சொல்லி திருத்தினா உங்களுக்கு நாங்க வந்து ஊக்கத்தொகை கொடுப்போம். என்ன கொடுமை பாருங்க. ஒருத்தனை குடிக்காதன்னு சொல்றோம், அவனை கண்காணிக்குதா? நீ குடிப்பியான் சரக்க, அவன் குடிப்பானா, ரெகுலரா வரதை வந்து அவன் ஐடென்டி பண்ணுவான், அவனை கூட்டு வச்சு இவன் கிளாஸ் எடுப்பானா. அவனே ஒரு குடிக்காரன் உள்ள இருக்கிறவனை இவர் கிளாஸ் எடுத்து அவனை திருத்தினானா அவன் ஊக்கத்தொகை கொடுப்பாங்களாம். என்ன பைத்தியக்காரத்தனமான சட்டங்களை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆனாங்க? எந்த ஐஏஎஸ் கேடர் கூட இருக்க இந்த மாதிரிலாம் அட்வைஸ் தரான்னு எனக்கு புரியவே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது, 2 கோடி பேர் குடிக்கிறான், ஆண்டு வருமானம் 45,000 கோடி வருது தமிழ்நாட்டுக்கு. ஆண்டு வருமானம் 45,000 கோடி. இன்னைக்கு வருமானம் கிட்டத்தட்ட 5,800 கடைகள், 5,800 இருந்து இப்போ 6,000 கடைகள் நியர் வந்து கடைகள் திறந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸில் இருக்கிறதுல ஒருத்தன் மது குடிக்கிறான், மது குடிச்சு அவன் திருந்தணும்னா அந்த திருந்தணுன்றதுக்கு ஒரு மையத்தை அரசாங்கம் ஏற்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் கீழ்ப்பாக்கத்தில் மட்டும்தான் மது போதை டிஅடிக்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு போதை மறுவாழ்வு மையம் ஒன்றே ஒன்று இருக்கு. மிச்சம் 37 மாவட்டத்தில் எதுவுமே இல்லை. மதுரை மாவட்டத்தில் எவனா ஒருத்தன் குடிச்சிருந்தானா அவன் குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவனுக்கு டிஅடிக்ஷனே இல்லை. அவன் திருந்தணும்னு ஆசைப்பட்டானா அவனை கூட்டிகிட்டு வந்து மெட்ராஸில் சேர்த்து கீழ்ப்பாக்கில் சேர்த்து அவனை திருத்தணும். அப்போ நீங்கள் வந்து சாராய கடைகளை திறந்துக்கிட்டே போகிறப்ப மது மறுவாழ்வு மையத்தையும் திறக்கணும்ல. ஒருத்தனை குடிக்கணும்னா இப்போ நீ ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறான், அவனை ஜெயிலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? அவன் போய் அங்கே கோழிக்கறி சாப்பிட்டு தூக்கிட்டு வரதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. அந்த ஜெயிலுக்கு போகிறப்ப அங்கே போயிட்டு திருப்பி வரப்போ இந்த ஜெயில் வாழ்க்கை நமக்கு கூடாது. இது கடினமான வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை. நான் காமன் டாய்லெட் போனோம், ஒரு 4 செவத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 10 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கணும். சும்மா உட்காந்துருக்கப்ப அவன் சிந்தனை பண்ணுவான், நம்ம ஏன் இந்த தப்பு பண்ணோம், இனிமேல் தப்பு பண்ணாது, இந்த நரகம் கொடுமையானது, பக்கத்தில் பேச ஆள் இல்லை, நம்ம வந்து தண்ணி குடிக்க கூட ஆள் கிடையாது, நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், நம்ம கடினமான வேலையை நோக்கி நகர்றோம், நம்ம எவ்வளோ சொகுசா வெளில இருந்தோம், சின்ன தப்புனாலும் இப்படி வந்துட்டோமே, இனிமேல் நம்ம எந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழ்வதற்கான ஒரு கூடம் தான் சிறை கூடம். சும்மா டாட்டா கட்டிட்டு போய் உட்காந்து பேப்பர் படிக்கிறதுல சிறை கூடம். அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டு போனா திருப்பி அந்த ஜெயில் வாழ்க்கையே வரக்கூடாது. அதனால தான் நிறைய படத்துல கூட காட்டுவான், நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து கதாநாயகன் சொல்லுவார், போயிட்டு வரேன் சார், ஜெயிலிட்டு சொல்லுவார், தம்பி போயிட்டு வரேன்னு சொல்லாது, போறேன்னு சொல்லு, இங்கெல்லாம் வரேன்னு சொல்லக்கூடாது. அந்த டைலாக் நீ ஃபேமஸான அது என்ன காரணம்? திருப்பி அங்கே வரக்கூடாதுன்றது அந்த கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் நீங்கள் இதில் பின்பற்றணும். ஒருத்தர் குடிக்க வராருன்னா அவன் வந்து குடிச்சிட்டான், கற்றுக்கிட்டான், ரெகுலராக அவன் கஸ்டமர் ஆகிட்டான். ரெகுலராக அவன் கஸ்டமர் ஆகிட்டு வருமானம் வருதுன்னா அவனை கொண்டுகிட்டே இருப்பீங்களா? இதே கனிமொழி அவர்கள் சொன்னால என்ன சொன்னாங்க? கனிமொழி அவர்கள் இந்தியாவிலே அதிகமான விதவைகள் எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கழுத்து திமுக நிர்வாகிகளால் நடத்தப்படுகிற மது ஆலைகளை நாங்கள் மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா? தேடிட்டு இருக்கோமா? நான் இன்னைக்கு அவங்கள கம்யூனிஸ்ட் வந்து நீ தொழிலாளர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவங்க வந்து உண்டியல் கழிக்கு முன்னாடி சொல்லுவானுங்க உண்டியல் குளிக்கின்னு, இப்போ வந்து தொழிலாளர் கட்சி, நாங்கள் தான் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கும் ஒரு பாட்டாளி மக்களுக்கான குரல் கொடுக்குற கட்சின்னு சொன்னானுங்களே. அந்த கூட இருக்கவங்களுக்கு கோவம்னு ஒருத்தன் தீர்வாம பாருங்க, மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு ஒரு டான்ஸ் ஆடினா பாருங்க. அவன்லாம் இப்போ எங்கன்னு தேடுறான். கம்யூனிஸ்டை சேர்ந்து கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு தெருவா போயிட்டு ஏடிஎம்கே மது வைக்கிறப்ப டாஸ்மா மூடணும்னு சொல்லிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் அந்த அமைச்சர்கள்லாம் கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? அப்போ கோவன் போன்ற ஆட்கள்லாம் பொதுவெளியில் பண்ணாங்களா இல்லையா? 4 நாள் வாய் மூடிட்டு இருந்தானுங்க இந்த திரையுறத்தை சேர்ந்தவனுங்க. அன்னைக்கு என்ன குதிச்சானுங்க, மருந்தெங்கே, இது மாஸ்க் எங்கே, அது எங்கே, இது எங்கேன்னு சித்தார்த் சொன்னானே, சித்தார்த்னு ஒரு நடிகர், அவன்லாம் இங்கே தேடுறமா இல்லையா? சூர்யா எங்க போனாருன்னு தெரியல, இன்னைக்குதான் அறிவிப்பு இன்னைக்குதான் கொடுத்துருக்காரு. பார்த்திபன், சூர்யா, விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ், வரிசைட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க. அதில் அந்த 20 பேர்ல வாயை இன்னைக்குதான் எத்தனை பேர் தந்துருக்காங்க? 4 பேர் தந்துருக்காங்க. பார்த்திபன் தந்திருக்காரு, சூர்யா தந்திருக்காரு, ஜிவி பிரகாஷ் தந்திருக்காரு, வெற்றிமாறன், என்றாம், இவங்கெல்லாம் போய் மீனம்பாக்கத்தில் போராட்டம் பண்ணாங்க. எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணாங்க. தமிழினத்தை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து மதுவிலக்கு நம்ம வந்து சாராயத்தை ஊத்துறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ண. நீங்க பொது வழியில எதுவுமே வாய் திறக்காம இருந்தால் இப்போதான் வாய் திறக்கிறாங்கன்னா, அப்ப
அந்த மாதிரி ஆட்களே வாயை திறக்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனை வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ இது வந்து கண்டினியூட்டி என்ன, 38 மாவட்டங்களுக்கு நீ மறுவாழ் மையத்தை திறந்து என்ன பண்ணணும், திறந்து அவன் ஒரு வாட்டி குடிக்க வந்தானா திருப்பி அவனை குடிக்க முடியாத பாரு, அவனை திருத்தி அவன் நல்வழிப்படுத்தணும். என்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் 4500 கோடி இல்லை, டாஸ்மார்க் வருமானம் வெறும் 1000 கோடின்னு அரசாங்கம் கணக்கு காட்டுகிறதோ அப்போதான் நம்மக்கிட்ட வந்து குடிக்கிறவங்கலாம் திருந்திருக்கான்னு அர்த்தம். ஆனால் நீ பாருங்க, 25,000 கோடி இருந்துச்சு, 28,000 கோடி ஆச்சு, 33,000 கோடி ஆச்சு, 36,000 கோடி இருந்துச்சு, 40 கோடி இருந்துச்சு, நீ 46,000 கோடி வந்துருச்சு, கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்துடும் போது. அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்னது, உங்கள்ட்ட குடிக்கிற ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மறைமுகமாக என்ன டேட்டா இது, வெறும் 20,000 கோடிக்கு விற்ற போது நீ 40,000 வருமானம் கிடைக்குதுன்னா அப்போ 10 பேர் குடிச்ச இடத்துல 20 பேர் குடிக்கிறான்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுடைய மக்களை மலட்டுத்தன்மையை நோக்கி யார் நகர்த்துறது? உங்கள் மக்களை சிந்திக்க விடாமல் அவங்களை வந்து முட்டாளாக்கி கொண்டது தான் இந்த அரசாங்கம். நீங்க மதுவை ஆள்கால் ரொம்ப ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க மூளை என்ன ஆகும், செயல்படாது. செயல்படலைன்னா என்ன ஆகும், திமுக பாருங்களா ஓட்டு போடுவீங்க, இந்த மாதிரி தான் ஓட்டு போடுவீங்க. அதுதான் அவங்க பண்ண வைக்கிறது. மலட்டுத்தன்மையை நோக்கி நகர்ந்துருக்கிறோம். கனிமொழி அவர்கள் சொன்னது வந்து விதவைகள் சொன்னாங்க. நான் சொல்றேன், எதிர்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியப்படாத அளவு சூழ்நிலை இந்த டாஸ்மார்க் மூலம் திமுக அரசு ஏற்படுத்துகிறது. 20லேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து குடிச்சாங்கன்னா அவங்களாம் குழந்தை பெற்றுக்க முடியாது. மலட்டுத்தன்மையை நோக்கி நகர்ந்துருவான். இன்றைக்கு செயற்கை கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் பெருகிக்கிட்டே இருக்கு. போய் பாருங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, 2 பேருக்கு இனிதே வாழ்கன்னா, நாமே குழந்தை நம்ம 1 பேருக்கு ஒன்றாக வாழ்கன்னா, அப்புறம் நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னா, இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறது பெரிய டாஸ்கா இருக்கு. போய் பாருங்க, இன்னைக்கு இளைய தலைமுறை கல்யாணம் பண்ணணும் உடனே அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம உணவு பழக்கங்கள் மட்டுமல்ல, அதுக்கு ஒரு காரணம் மதுவும் தான். அப்ப அன்னைக்கு குழந்தையே அதிகமா குழந்தை பெத்துக்காதுன்னு பிரச்சாரம் பண்ண நாள் போய் இன்னைக்கு பெத்துக்கிறதுக்கே சாதனை மாதிரி ஆயிடுச்சு. அது காரணம் என்ன, மது. இன்னைக்கு எல்லா ஏரியாவில் போனால் செயற்கை கருத்தரிப்பு மூலம் மது குழந்தைய பெற்றுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் தரோம், இவ்வளோ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 2 லட்சம் கட்டினா போதும், அதுக்கப்புறம் எங்களை அட்மிட் ஆகணும் 1 லட்சம் கட்டினா உங்களுக்கு குழந்தை பிறகு செயற்கை கருத்தரிப்பு மூலம் தான் மக்கள் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. டெஸ்ட் டியூப் பேபியோட கான்செப்ட் அதிகமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க மதுவை தொடர்ந்து குளித்தால் உங்களுக்கு மலட்டுத்தன்மையை நோக்கி நகர்ந்துறீங்க. அப்ப எதிர்கால சங்கதியினுடைய பாரம்பரியத்தையும் எதிர்கால சங்கதியினுடைய வாரிசுகளையும் கொல்ற வேலை தான் இந்த அரசாங்கம் பார்க்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த குற்றச்சாட்டு வைப்பலாம் இல்லையா? எதிர்கால சங்கதி வாழணும் என்ன பண்ணணும், ஒருத்தர் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அவங்க குழந்தை பிறந்தாதாங்க அடுத்தது அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குழந்தை வந்து சங்கதியில் வாழும். நாட்டில் மக்கள் இருந்தாதானங்க நீங்க வாழ முடியும், நீங்க அரசாங்கத்தை நடத்த முடியும். நாட்டில் எல்லா மக்களையும் செத்துட்டா நீங்க அரசாங்கம் நடத்துவீங்களா? இன்னைக்கு 8 கோடி பேர்ல 2 கோடி பேர் குடிக்கிறாங்க. இந்த 2 கோடி பேர் குடிக்காமல் அடுத்த வாட்டி நாங்க டேட்டா எடுக்கிறப்ப 40,000 கோடி டாஸ்மார்க் மூலம் வருமானம் வரல. நாங்க இப்ப 500 கடை மூணுன்னு சொன்னாங்களே, இந்த உதாரணம் சொன்னாவே மக்களுக்கு எல்லாம் புரியும். 500 கடை மூணீங்களா, அப்ப 500 கடை மூணீங்கன்னா நீங்க 45,000 கோடியில இருந்து உங்களோட இது வந்து ஸ்ட்ரெயிட்டா 30,000 கோடி வந்திருக்குமா இல்லையா? உங்களோட வருமானம் கம்மியா இருக்குமா இல்லையா? அப்ப எப்ப காரல, அப்ப மூணு மாதிரி மூடி வேற இடத்துல திறக்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்ப இதையும் சேர்த்து வேற இடத்துல விற்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்ப யாரை ஏமாற்றுறது இந்த அரசாங்கம்? பணத்துக்காக நீங்கள் ஒரு தலைமுறையே கொள்றீங்க. இப்போ ஒருத்தர் குடிக்க வந்திருக்கா, அவனை திருத்துன்றோம். நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு ஒருத்தனை திருத்தி கொண்டு வர மாதிரி ஒருத்தன் குடிக்க வந்தானா அவனை திருத்த, அவனை மறுவாழ்வு தீர்த்தத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பு நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மறுவாழ்வு மையம் ஒன்று ஏற்படுத்துறோம். ஒருத்தன் வந்து குடிக்கிறானா அவனை கூப்பிட்டு பண்ணணும். தமிழக பாட புத்தகத்தில் கொண்டு வா, மதுவினால் நடக்கக்கூடிய தீமைகளை கொண்டு வா. அங்கங்க பிரச்சாரம்னா கிளம்பிடுறீங்களா, ஒரு வண்டி எடுத்து நான் பிரச்சாரம் பண்றேன்ட்டு போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. தன்னார்வ தொண்டர்கள் எடுத்துட்டு வாங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க. எங்கெங்கு கள்ளச்சாரை அவன் ஏன் காய்ச்சறான்? அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவனுக்கு இது ஈஸியா கிடைக்குது. அவன் காய்ச்சல்னாலும் போலீஸார் காய்ச்சல் சொல்றான், அவனே சொல்றான், சார் நாங்க எல்லா போலீஸுக்கும் காசு கொடுக்குறோம், எல்லா இதுக்கும் போடுறோம். அவனுக்கு அதை பிடிச்சி எதுவுமே குண்டாஸ் போறீங்க. இந்த கோவிந்தராஜ் எல்லாம் 38 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, 38 முறை ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவன் எவ்வளவு அரசியலுடைய கிங்கா இருந்திருப்பான். இந்த அரசாங்கம் வந்து போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போலீஸை தன் கட்டுப்பாடுல வைத்திருக்கல. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முன்னாள் எஸ்பியா இருந்த ஒரு மோகன்ராஜ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு. 8 மாசம் அவர் ரிட்டைர்மெண்ட் இருக்கப்ப வேணாம் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஏன் ரிசைன் பண்ணிட்டு போறாரு? அப்ப இந்த அரசாங்கம் வந்து எல்லா விதத்திலையும் தோல்வி அடைந்து விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தார்மீக பொறுப்பேற்று முதல்ல பதவி விலகும்.